ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, போகி அண்ட் பொங்கல் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படி என்ன பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்ன டிஷ் பண்ணியிருந்தேன்ன்றதை தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன் பொங்கல் அண்ட் போகி. ஏன்னா நம்ம டெல்லி உத்தரகாண்டெல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ கோல்டு, ஃபீவரு, காஃபுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் போகியும் பொங்கலும். போகி அன்னைக்கு காலையில் போகியெல்லாம் கொளுத்தலைங்க. ஸோ நம்ம சென்னையாக இருந்தால் கொளுத்துவோம் போகியெல்லாம். இங்கே ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ போகியெல்லாம் கொளுத்தலை. காலையில் எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஆப்பம் தாங்க பண்ணியிருந்தேன். ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷு தோஞ்சல் குழம்பு தாங்க பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதோட காம்பினேஷன். பாயாலாம் இங்கே செட் ஆகுமா அப்படின்றது தெரியல. இங்கே அவ்வளோவா அந்த ஆட்டுக்காலெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சுட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம சென்னைக்கு போகலாம், நம்ம நல்லா சாப்பிட்லாம். சரி, ஓகே, இங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம செய்ய முடியும். ஸோ தோஞ்சல்ன்றது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க. ஸோ ஆப்பம் தோஞ்சல் குழம்பு தான் காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மட்டன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் தோஞ்சல் குழம்பு, ஆப்பம், அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி ரெசிபி எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய விலாகில் இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி நான் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய விலாகில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நான் ரெசிபி பெரிய லெவலில் நான் ஷூட் பண்ணலைங்க. நான் மட்டன் கிரேவி தான் கொஞ்சம் மட்டன் எடுத்திருந்தோம். அதை கொஞ்சம் ஆனியன் அதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பைசியாகவும் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம டெல்லி உத்தரகாண்டெல்லாம் போயிட்டு ரொம்ப நாக்கு செத்துடுச்சு. ஸோ டெல்லியில் நான்வெஜ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உத்தரகாண்ட்லலாம் ஹரித்வார், ரிஷிகேஷு அப்போ அங்கெல்லாம் ரொம்ப வெஜ்ஜு தாங்க சாப்பிட்டோம். ரொம்ப அங்கே நான்வெஜ்ஜே கிடையாது, பியூர் வெஜ்ஜு தான் அங்கே. ஸோ அதனால் ரொம்ப நாக்கு செத்துடுச்சு. அப்போ நான்வெஜ் நல்லா காரசாரமாக எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தான் ஆயிடுச்சு. அதனால் போகி அன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடணும் அப்படின்னு தான் வச்சுருந்தோம். ஏன்னா எல்லாருக்குமே கோல்டுங்க. அங்கே வெதர் உங்களுக்கே தெரியும், விலாகை பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வெதர் செம்ம கோல்டுங்க. அதை விட இங்கே கொஞ்சம் பரவாயில்ல நம்ம விசாகப்பட்டினத்தில். சரி, ஓகே, கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் மிளகு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ்லலாம் போட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டோங்க. பக்காவாக இருந்துச்சு அன்றைக்கி போகி டே எங்களுக்கு. நீங்கள் போகி டே அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? நான்வெஜ் செய்வீங்களா, இல்லை நான்வெஜ் செய்யாமல் பியூர் வெஜ் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா போகி அன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் பண்ணுவோம், எங்கள் ஃபேமிலியோட பழக்கங்க. ஸோ அதனால் நாங்கள் நான்வெஜ் தான் செஞ்சோம். நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றதையும் நீங்கள் சூப்பராக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அன்றைக்கி போகி அன்றைக்கி எங்களுக்கு நல்லாவே டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது பொங்கல் அன்றைக்கிங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் போன வருஷமும் நான் இதை அப்டேட் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு ஒரு கோமாதா மாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இது காளமாடு தான் நினைக்கிறேன், எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது. வீட்டுக்கு அவங்க கொஞ்சம் சொல்ல மாடு சம்மதத்தோடு நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் கால் எடுத்து வைக்கும். அது நம்ம அந்த மாடோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்திருந்தாங்க. இவங்க ஒரு நாரதர் மாதிரி நினைக்கிறேங்க. இங்கே ஆந்திரா ஃபார்மாலிட்டி நமக்கு தெரியாது. நான் அவங்க என்ன பாடினாங்க, என்ன பாட்டுன்றதை நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிளிப்போடையே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இவங்க வந்த உடனே கொஞ்சம் நேரம் பாடினாங்க, ஒரு 1 minute பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ரைஸ் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மணி கொஞ்சம் அவங்க தலையில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் நம்ம ரைஸும் மணியும் நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு நம்ம அதில் ஒரு பனிவடையாக போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஹாப்பியாக நமக்கு திருப்தியாக அவங்க ப்ளெஸ் பண்ணிவிட்டு போவாங்கங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஆட் பண்ணுறேன். దశరథ రామ సీతారామ
పలుకే బంగారమాయెను కోదండ పాణి పలుకే బంగారమాయెను శరణాంగ తాంత్రణ బిరుదాంకితుడవు కలలోని నామస్మరణ శ్రీ భద్రాచలవాస గోవిందు హరి జయ శ్రీమన్నారాయణ సర్వేశ్వర సర్వరక్షక శ్రీరామ కరుణ కటాక్షాయ సుఖీ భవ జయ శ్రీ காலையில் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ பொங்கல் வைக்கும்போது நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு. நான் பேசிக்காகவே வந்து குக்கரில் தான் செய்வேன். எனக்கு இந்த பாத்திரத்துலலாம் பொங்கல் செய்ய தெரியாது. போன வருஷத்துலேருந்து தான் இந்த பாத்திரத்தில் பொங்கல் செய்ய கற்றுக்கிட்டாங்க. ஸோ சூப்பராகவும் வந்துருந்துச்சு பொங்கல். பொங்கல் என்னோடய வந்து ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லலாம். வெண்பொங்கலும் நல்லா பண்ணுவேன், இந்த ஸ்வீட் பொங்கலும் நல்லா பண்ணுவேங்க. ஸோ என்னோடய சிக்னேச்சர் டிஷ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என் பையனும் சொல்லுவான், அவனுக்கு பொங்கல் அம்மா நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து நம்ம சூரியனுக்கு கும்பிட்லான்னு சொல்லி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சூரியனுக்கு வச்சு கும்பிட்டோங்க. சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், அப்புறம் வந்து சாம்பார், ஒயிட் ரைஸு, ஒரு 5 காய் வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. பூஜை அறையில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வச்சு கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து முன்னோர்களுக்காண்டி நம்ம வந்து ட்ரெஸ் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்ணும், படையல் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தாங்க நான் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கோ கண்ட்ரிக்கோ போனாலும் அந்த ப்ராசஸை நான் விடவே மாட்டேன். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம்லாம் நமக்கு ரொம்பவே தேவை, நம்ம கிட்ஸுக்கும் தேவை. ஸோ நமக்கு யார் என்னன்னே தெரியாது. நம்ம முன்னோர்களை நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு யார் மூலியமாவது நல்லது காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ப்ரே பண்ணுறோம், நமக்கு குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வச்சு அந்த படையல், இன்னொரு படையலை போட்டு அதுக்கப்புறம் அந்த படையல் வெளியில் சூரியனுக்கும் வச்ச படையலை வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இங்கேயும் வந்து தீபார்த்தனை காட்டிட்டோம். நான் வந்து சிம்பிளான சாரீ தாங்க, பட்டு சாரீ எடுத்து அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டு பேசிக்காகவே அவர் வந்து பெரிய லெவலில் போடலை. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டார். ஷர்ட் வந்து அவர் பொங்கலுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து பொங்கலுக்கு முடிஞ்சு ஏதாவது ஒரு அக்கேஷன் வரும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரெஸ்ஸு வச்சு கும்பிட்டோங்க. எங்கள் பொங்கல் இப்படி தாங்க சிம்பிளாகவும் ஒரு வைபாகவும் போச்சு. எங்களோட பொங்கல் வியரெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நைராவும் ஸ்ரீஷும் தான் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. ஷாப்பிங் வ்ளாகும் நான் பெரிய லெவலில் எடுக்கலைங்க. ஏன்னா வந்து செம்ம கோல்டு எல்லாருமே அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து எல்லாருமே கோல்டில் படுக்கையை போட்டு எழுந்திரிச்சோம். ஸோ அதனால் நான் பெரிய லெவலில் ஷாப்பிங் வ்ளாகெல்லாம் எதுவும் எடுக்கலைங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.